வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் பிரியாணி வந்து குலையாமல் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். இது குக்கர்லேயே தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் 1/2 கிலோ கறி எடுத்துருக்கேன். இதில் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாமே போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கறி முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கறி வந்து பிஞ்சு ஆட்டுக்கறினா 3 விசில் விட்டால் போதும். இதே வந்து முத்தினாடுனா ஒரு 5 இல்லைனா 6 விசில் விடணும். நீங்கள் வாங்கும்போதே அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இப்போ பிரியாணிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்குவோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம பிரியாணிக்கு போடுற எல்லா மசாலாவும் அதில் போட்டுட்டு அதில் வந்து சோம்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இடையில ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துடலாம். புதினா வந்து ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. இதில் வந்து வெங்காயம், மல்லித்தலை, தக்காளி, தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இங்கே வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு 25 கிராம் வந்து பட்டர் ஆட் பண்ணுங்கள். பிரியாணிக்கு வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா. இந்த டைமில் வெங்காயத்தோட பட்டர் ஆட் பண்ணும்போது பிரியாணியோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது நல்லா எல்லாம் எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடியே பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் நான். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா மசாலாலாம் ஆட் பண்ணலை. இப்போ வந்து நம்ம அந்த புதினா பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வந்து மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் 5 விசில் விட்டு வேக வச்சிருக்க கறியையும் இந்த மசாலாவே போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். இதை வந்து அலசி குக்கரில் போட்டுட்டு 2 டம்ளர் அரிசிக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும், குலையாது. இப்போ வந்து இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். இது மாதிரி எண்ணெய் சட்டியில் உள்ள மசாலாவையும் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி இந்த குக்கர்லேயே ஊற்றிடலாம். இது வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற வைக்கலாம் தேவையில்லை. நீங்கள் அலசிட்டு உடனே வந்து இந்த மாதிரி குக்கரில் வந்து தேவையான அளவு தண்ணி 1 டம்ளர் அரிசினா அதுக்கு வந்து 1.5 டம்ளர் அளவு. இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து 2 டம்ளர் எடுத்துருக்க அரிசி, அதுக்கு வந்து 3 டம்ளர் ஊற்றினா போதும். இது வந்து இதோட ரேஷியோ. இப்போ வந்து குக்கரில் கரெக்டாக 2 விசில் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்திருக்கு பல பலன்னு. ஒரு அரிசி கூட உடையவே இல்லை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.